14 வியாதி என்னென்னா சோரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம், எல்லா வகை மூட்டு, கழுத்தெலும்பு, இடுப்பு, இது இந்த ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, வெரிகோஸ் வெயின், அப்புறம் இந்த லேடிஸ்லேயே ஒரு மைக்ரைன், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட் வீக்கு, மென்டல் டிஸார்டர், ஸ்ட்ரோக், பார்க்கின்சன், தைராய்டு, அல்சர், ப்ரெஷர். இந்த 14 வியாதிக்காரும் லைஃப் லாங்காக மருந்து சாப்பிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மூலிகை சாறு 1 மாதம், அதிகபட்சம் 2 மாதம், மாதமெல்லாம் இல்லைங்க, வாரத்தில் 3 நாள் தான். வாரத்தில் 3 நாள் 4 வாரம் எடுத்தாலே ஓகே அப்படிங்கிறத நிரூபித்தேன். விடிபகல் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோங்க. எக்ஸாக்டா சொல்ல போனா கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். ஸோ நிறைய லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ற மாதிரி நிறைய வகையான தகவல்கள் நம்ம சேனல் மூலியமா எடுத்து போட்டிருக்கோம். அந்த வகையில ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேன்சர் உட்பட ஒரு 14 வகையான நோய்க்கு தீர்வு கொடுக்குறாங்க. நிறைய பேர் பலன் அனுபவிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மூலிகை எடுத்து சரியாயிட்டு வராங்க. கண்டிப்பா உங்க நண்பர்கள், உங்க ஃபேமிலியில இருக்க யாருக்காவது இந்த வீடியோல அவங்க சொல்லக்கூடிய 14 வகையான நோயில ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கேன், உடனடியா கால் பண்ணுங்க, நேர்ல வந்து பாருங்க, என்ன சந்தேகனாலும் கேளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்க அப்படின்னா நோயில இருந்து தவறுகளுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சரவணி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோக்குள்ளேயே பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சூப்பர். நான் ரவிச்சந்திரன், மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம், மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சும்மா நடந்து வர தூரத்தில் தான் நான் ஒரு மூலிகை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. 12 வருஷம் நான் ஒரு ரிசர்ச் பண்ணி நான் ஒரு மூலிகை சாறு ஒன்று கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். இந்த மூலிகை சாறு வந்து உலகம் பூராம் குணப்படுத்த முடியாத 14 வியாதியை குணப்படுத்துதுங்குது. சரிங்களா? ஒரே மூலிகை சாறு எப்படி 14 வியாதிக்கு குணப்படுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். ஏன்னா நிறைய சேனல்கள் இருக்குது, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய இதில் வருது. அதனால் நம்புகிற மாதிரி இருக்கணும். காரணம், இது ஒரு ஆராய்ச்சி. இங்கே வந்து கேன்சருக்கு வந்து நாங்கள் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 70, 80, 100 பேருக்கு பக்கமாக இங்கே வர்றாங்க. கேன்சரை இந்த மூலிகை உடனே சீராக்குதுங்க, வெறும் 4 வாரத்தில். சரிங்களா? இது ஏன் இந்த மூலிகை ஆராய்ச்சி அப்படின்னா, 12 வருஷம் நான் ஆஸ்துமாவில் இருந்தேங்க. 12 வருஷம் ஆஸ்துமாவிலே இருந்து சரியாகாமல், எல்லா வைத்தியம் எடுத்து சரியாகாமல், மலையில் இருக்கிற ஆதிவாசிகளை அவங்களே இவங்களே எல்லாம் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா மலையில் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிக்கே போகிறதில்ல. சரிங்களா? நம்ம தான் போகிறோம். எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு மூலிகை, ஒரு வித்தியாசமான மூலிகை சிகிச்சைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்ச 3 நாளே எனக்கு ஆஸ்துமா சரியாச்சு. அதிலிருந்து நான் வந்து என்னுடைய தொழில் வேறு, அதனால் இது வந்து நான் சும்மா பண்ணிகிட்டு இருந்ததுங்க. சும்மா பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சோரியாசிஸ் க்யூர் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம். மூட்டு வலி சரியாகுதுன்னு கண்டுபிடிச்சோம். மூட்டு வலி வந்து சரி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஆயில் சாப்பிடுங்க, இந்த ஆயில் போடுங்க, அது போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மூட்டு வலியை நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு இருந்தால் எதுக்கு மூட்டு மாற்றுறாங்க? சரிங்களா? இது மூட்டு மாற்ற வேண்டியதில்லை. சரிங்களா? அப்போது ஒரு மூலிகை வந்து ஒரே மூலிகை தான் இந்த சாறு தரோம். அரிப்பு சரியாகுது, சொரியாசிஸ், ஆஸ்துமா சரியாகுது, மூட்டு வலி சரியாகுது. இது சும்மா பண்ணிகிட்டு இருந்ததுங்க, சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருந்த ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி. அதுக்கு கடைசியில் தான் வந்து இதையே ஒரு பெரிய தொகைக்கு கேட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி. என்னடா நம்ம சும்மா பண்ணிட்டு இருக்கிறோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய அமௌண்ட் 5 கோடி ரூபாய்க்கு கேட்டாங்க. அது கடைசியில் தான் நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தது. சரிங்களா? பொதுவாக கொடுத்துருந்தது ஒரு மூலிகை சாறு கொடுக்குறோம். ஆஸ்துமாங்கிறது வேறு, அது நுரையீரல் சம்மந்தப்பட்டது. தோல் வியாதிங்கிறது அது சோரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ்ங்கும் போது அது மூட்டு சம்மந்தப்பட்டது. ஒரே மூலிகை சாறு எப்படி 3ஐயும் குணப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அப்புறம் ஒரு ஆராய்ச்சிக்காக ஆராய்ச்சி பண்ணுங்க. கூகுளில், யாகுளில் எல்லாம் நெட்டில் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் டெய்லி 100 மெயிலுக்கு பக்கமாக வந்தது சோரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா. சரிங்களா? வரும்போது தான் இந்த 14 வியாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் தேடி 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 இந்த மூலிகை சாறு கொடுத்தோம் இந்த 14 வியாதிகளுக்கும். 14ம் ஓகே. 14 வியாதி என்னன்னா சோரியாசிஸ், நான் சொல்கிறது எதுவுமே க்யூர் ஆகாத வியாதிகள்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல்னு தானே தவிர
க்யூர் கிடையாது. சரிங்களா? சோரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம், எல்லா வகை மூட்டு, கழுத்தெலும்பு, இடுப்பு, இது இந்த ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, வெரிகோஸ் வெயின், அப்புறம் இந்த லேடிஸ்லேயே ஒரு மைக்ரைன், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட் வீக்கு, எல்லாத்தையும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதனால தான் மென்டல் டிஸார்டர், ஸ்ட்ரோக், பார்க்கின்சன், தைராய்டு, அல்சர், ப்ரெஷர், இந்த 14 வியாதிக்காரும் லைஃப் லாங்காக மருந்து சாப்பிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மூலிகை சாறு 1 மாதம், அதிகபட்சம் 2 மாதம், மாதமெல்லாம் இல்லைங்க, வாரத்தில் 3 நாள் தான். வாரத்தில் 3 நாள், 4 வாரம் எடுத்தாலே ஓகே அப்படிங்கிறத நிரூபித்தேன். ஆஸ்மாங்கிறது வெறும் 3 நாள் தான். இந்த மைக்ரைன்ட்டு வருவாங்க, எல்லா ஸ்கேன் எடுத்தோ, எம்ஆர்ஐ எடுத்தோ, சிடி ஸ்கேன் எடுத்தோ, கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தலைவலி மட்டும் போகலேன்ட்டு வருவாங்க. அது இங்கே 3 நாள் தான். அதுக்கு கடைசியில் தான் எனக்கும் மேலே, அதாவது இந்த 14 வியாதிக்கும் கிருமி ஒன்று தான். இந்த ஒன்றை அழிச்சா தான் இந்த 14ம் சரியாகும். இதை அழிக்காமல் எப்படி சரியாகும் அப்படிங்கிறதுனால அக்குபஞ்சரில் சரியாதுன்னு சொன்னாங்க. அதை போய் படித்தேன். இல்லை, நீ பண்ணுறதை பண்ண முடியாதுன்றாங்க. வர்மா படித்தேன். நீ பண்ணுறதை பண்ண முடியாது. அக்குபஞ்சர், அக்குடச்சு, வர்மா, பிராணிக் ஹீலிங், கூசா எல்லாத்தையும் படித்தேன். ஒன்றுமே இதில் செட் ஆகிற மாதிரி தெரியல. கடைசியில் தான் படிக்கிறத விட்டேன். சரிங்களா? விட்டுட்டு இது 5 கண்ட்ரீஸில் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கேன்சருக்கு நாங்கள் ரொம்ப பிரபலமாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரும்போதில் ஃபோன் பண்ணுவாங்க எங்கள் அப்பாவுக்கு. 4th ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ் தான் சொல்கிறாங்களே தவிர கேன்சர் எந்த இடத்துலன்னு இன்னும் நிறைய பேர் சொல்கிறது இல்லை. 90 பேர். சரிங்களா? எந்த வகை கேன்சர் ஆனாலும் இங்கே சரியாகுதுங்க. இது மலேசியாவில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மெயின். அதாவது 2.5 வருஷத்தில் 27 தடவை போயிருக்கிறேங்க மலேசியா மட்டும். மாதத்தில் 3 ரவுண்டு வந்துட்டு இருந்தேங்க. போய் உடம்பு வீக் ஆகிடுச்சு. சரிங்களா? ஏன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், நைட்டு 3 மணி ஆகும். அத்தனை பேரை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 5 கண்ட்ரிஸ்லேயே பண்ணிகிட்டு இருந்தேங்க. அது சொன்ன லேட் ஆகும். அதுக்கு கடைசியில் தான் கோயம்புத்தூரில் ஒரு பிரபல ஆஸ்பத்திரியில் மணிக்கணக்கு சொல்லிட்டாங்க ஒரு பிளட் கேன்சர் பொண்ணு. சரிங்களா? அது 15 நாளில் சரியாயிடுச்சு. சரியானதுமே நம்ம பேர் அப்படி இப்படியே கொஞ்சம் பிரபலமாயிடுச்சு. அது கடைசியில் நிறைய பேர் வர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. நான் வெளிநாடு போகிறத விட்டுட்டேன். இப்போ எல்லா நாட்டுக்காரரும் இங்கே வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. லண்டன், நியூசிலாந்து, யூஎஸ்ஏ, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இப்போ தச்சமயமும் சிங்கப்பூர், மலேசியா 2-3 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ கேன்சர் தான் மெயின் ஓடிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் மற்றதையும் கூட கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த 14 வியாதியில். காரணம், உயிருக்கு போராடுறவங்களுக்கும் முதல்ல இந்த மூலிகை சாறு கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கடைசியில் கொடுக்கலாம். இதில் மோசமானது பிளட் கேன்சருங்க. பொதுவாக இங்கே குயிக்காக க்யூர் ஆகிறது பிளட் கேன்சருங்க. ரெண்டுக்கும் இந்த வைத்தியத்திலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? சரி, கேன்சருக்கு தான் ஒரு நாளைக்கு வாரத்தில் 3 நாள் தான் பண்ணுறோம். திங்கள், செவ்வாய், புதன். சரிங்களா? 3 நாள் தான் பண்ணுறோம். அதுக்கு மேலே முடியல. அதுக்கு மேலே எங்ககிட்ட மூலிகையும் இல்லை. ஏன்னா இது எங்கெங்கேயோ போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இது பயிர் பண்ண முடியாது. பயிர் பண்ணுறதுக்கு நம்ம கிளைமேட்டும் ஒத்து வராது. அதனால் ஒவ்வொரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் இது கலெக்ட் பண்ணி கொடுத்துக்குறேங்க. சரிங்களா? கேன்சர் தான் மெயின். இந்த விளக்கத்தை முழுசாக கேட்டிங்கன்னா, கேன்சருங்கிறது ஒரு சாதாரண வியாதிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏதோ வைத்தியம் பண்ணுறோம், எல்லோரும் மருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு விட கேன்சர்னா என்ன, ஏன் இதையே சரி பண்ண முடியல, எதில் இப்படி எங்கே சரியாகும் அப்படிங்கிறத முழுசாக கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கும். ஏன்னா எல்லா வீடியோ எங்களுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக அதை பார்க்குறதுல எல்லாம் தள்ளி விட்டுறாங்களே தவிர முழுசாக கேட்குறது இல்லை. அதனால் இது முழுசாக கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வராமல் இதையே பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, கேன்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல் 3 வரி தான். இன்டர்நெட்டில் போய் பாருங்கள். கேன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய செலவாயிடும். காரணம், கேன்சர் அப்படிங்கிறது, அந்த கேன்சர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறனால தான் சொல்கிறோம். கேன்சர் அப்படிங்கிறது பல 1000 கோடி செல்களாக அதிகரிக்கும் போது தான் தெரிய வரும். 1-2 இருந்தால் தெரியாதுங்க. சரிங்களா? முதல் வரி பல 1000 கோடி செல்களாக அதிகரிக்கும் போது தான் தெரிய வரும்.
ஒரு தடவை எங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து செக் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. சரியான வியாதியாக போய் 3 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணணும். ஏன்னா அது மீண்டும் சில பேருக்கு மட்டும், எல்லாருக்குமே சொல்லலைங்க, ஏன்னா எல்லாரையும் பயமுறுத்துறாங்கன்னு சொல்லிடுவாங்க. சில பேருக்கு மட்டும் அது மீண்டும் சில சிம்டம் காட்டுதுங்க. ஏன்னா முதல் வரி என்னென்னா, நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பல 1000 கோடி செல்களாக அதிகரிக்கும் போது தான் தெரிய வரும். ஒரு தடவை சரியாயிருச்சு அப்படின்னா சரி ஆயிடுச்சுங்கிறது அர்த்தம் அல்ல, கண்ணுக்கு தெரியாத அளவில் இருக்கிறது என்பதுதான் பொருள். சரிங்களா? இப்போ கண்ணுக்கு தெரியாத அளவில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டம், உங்களுடைய எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க. கரெக்டாக இருந்தால் அது மீண்டும் வர்றதில்லை. சரிங்களா? கீமோதெரப்பி என்பாங்க, ரேடியேஷன் நம்பாங்க, நாட்டு மருந்து நம்பாங்க சொல்லுவாங்க. இப்படி நிறைய வகை இருக்குங்க. சரிங்களா? சரி, கேன்சர் அப்படிங்கிறத நீங்கள் முதல் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதை புரியணுமுன்னா இது படித்தவங்களுக்கும் புரியணும், படிக்காதவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறது எங்களுடைய விளக்கம். சரிங்களா? இது முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. இந்த விளக்கம் வந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதை சாப்பிட்டா வருது, இதை சாப்பிட்டா வருது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது என்னுடைய ஆராய்ச்சி தான் சொல்கிறேன். அடுத்த ஒன்று ஆராய்ச்சியை பற்றி நாங்கள் சொல்லலை. சரிங்களா? இதை பற்றி தெரியணும்னா முதல் தெரிஞ்சுக்கணும், ரத்தம், நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டை அணுக்கள் 3 இருக்குங்க. இந்த சிகப்பணுக்கள் நிறைய இருந்தால் தான் ஹீமோகுளோபின் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த சிகப்பணுக்கள் கம்மியாயிடுச்சுன்னா ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க, ஹெச்பி, அது கம்மியாயிடும். ரத்தம் கம்மியாயிடுச்சுன்னா முகமெல்லாம் வெளுத்து போயிடும். கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, முகமெல்லாம் வெளுத்து போச்சுன்னா என்னடா காமாலை பிடிச்சவனாட்டம் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் தமிழ் மருத்துவத்தில் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இரத்த சோகை. ஆங்கில மருத்துவத்தில் போனால் என்ன சொல்லுவாங்க, அனிமியா, ரத்தம் இல்லை. அப்போ நமக்கு சிகப்பணுக்கள் இருந்தால் தான் பலத்துக்கு சிகப்பணுக்கள் வேணுங்க. இன்னொன்று வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்களை கேட்டிங்கன்னா, நல்ல படித்தவங்களை கேட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. நமக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கோ படிக்காதவங்களுக்கோ புரியாது, இன்னமும் ஆன்டிபயோட்டிக். இன்னும் கொஞ்சம் கம்மியாக படித்தவங்களை கேட்டால் வெள்ளை அணுக்கள் என்ன அப்படின்னு கேட்டால் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு புரிகிற மாதிரி தெரியல, எதிர்ப்பு சக்தியாக புரியல. இப்படி தான். ஆனால் புரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளை அணுக்களை பற்றி சொல்லும்போது, இந்த வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள். சரிங்களா? ஏதாவது ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே பூந்துச்சுன்னா இந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் போய் சண்டை பிடிச்சி உள்ளே வந்த அந்நிய கிருமியை சண்டை பிடிச்சி அழிச்சிரும். சரிங்களா? அதனால தான் வெள்ளை அணுக்களை போர் வீரர்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ கையிலையோ காலிலையோ ஒரு காயமாயிருச்சுன்னா அதை ஓப்பன்லேயே வச்சுருந்தோம்னா இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் வந்து அந்த புண்ணை வந்து சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் வந்து உள்ளே வந்த அந்த அந்நிய கிருமிகளை அழித்து சாகடிச்சிரு. அப்படி செத்துப்போன கிருமி தான் உங்களுக்கு சீயா வருது. சரிங்களா? சீயா வருதுன்னு கேட்டால் தெரியாது. தெரியுதுங்களா? இப்போ தெரியுங்களா? வெள்ளை அணுக்கள்ங்கிறது போர் வீரர்கள். அப்போது பலத்துக்கு சிகப்பணுக்களும், கடவுள் நமக்கு படிச்சுக்கிறார், பாதுகாப்புக்கு வெள்ளை அணுக்களும். சரிங்களா? இதுக்கும் ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க கடவுள். பலத்துக்கு 10 சிகப்பணுக்களும் பாதுகாப்புக்கு 10 வெள்ளை அணுக்களும் இருந்தால் நமக்கு எந்த வியாதியும் இல்லை. ஆனால் இந்த கேன்சரை பற்றி மட்டும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலத்தில் சொன்னால் WBC ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் மல்டிஃபிகேஷன் தான் கேன்சர். அதாவது நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வெள்ளை அணுக்களே அளவுக்கு அதிகமாக உற்பத்தியானது தான் கேன்சர். அதாவது ஒரு புண்ணாகுதுங்க, ஒரு பெரிய காயமாகுது, இந்த பக்கம் இந்த செல்லும் இந்த பக்கம் இந்த செல்லும் 2 செல்லும் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா புண்ணு ஆறிடும். இந்த செல்லும் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகி இந்த செல்லும் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகாமல் ஜாயிண்ட் ஆகி நேராக மேலே வருது இதுதான் புத்துநோய். சரிங்களா? ஃப்ரீயாக சொன்னால். அப்போ உலகம் பூரா ஆராய்ச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வெள்ளை அணுக்கள் எதனால் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர இன்னும் தெரிஞ்ச பாடு இல்லை. சரிங்களா? இந்த சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்களை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இதனுடைய ஆயுசு வந்து 100லிருந்து 120 நாள் தானுங்க உற்பத்தி ஆகும்.
செத்துரும். சரிங்களா? அப்போது பலத்துக்கு சிகப்பணுக்களும் பாதுகாப்புக்கு வெள்ளையணுக்களும், அதாவது குத்து மதிப்பாக சொன்னால் பலத்துக்கு 10 சிகப்பணுக்களும் பாதுகாப்புக்கு 10 வெள்ளையணுக்களும் இருந்தால் ஓகே. இந்த வெள்ளையணுக்கள் 15 ஆகிறது தான் ப்ராப்ளம். இது ஏன் 15 ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி உலகம் பூரா ஆராய்ச்சி. 15ன்னு சொல்ல உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வெள்ளையணுக்களினுடைய வேலையே நமக்கு பாதுகாப்பு தான். வேலி மாதிரி சோல்ஜர்ஸ், போர் வீரர்கள். அப்போது அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகி ஆப்போசிட்டாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்களே, ஏன் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? இப்போது அதாவது 100 நாள் 100 நாள் அழிஞ்சிரும்னு சொல்கிற உற்பத்தி ஆகும், 100 நாள் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஆராய்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஏன் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு ஒரு குரூப் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு குரூப் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்க, உற்பத்தியெல்லாம் கரெக்டாக தான் ஆகுது, ஆனால் 100 நாள் வேலை செய்ய 100 நாள் சாக மாட்டேங்குது, அதனால தான் அளவுக்கு அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கருத்தில் நீங்கள் போனீங்கன்னா 100 நாள் ஒருத்தர் உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருந்துட்டு 101 நாள் உங்களையே போடுமா? அதனால தான் இது புரியாத புதிராக இருக்கிறது. சரியா? இதையே இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறத எப்படி தனியாக அழிக்கிறது அதுவும் தெரியல. கொடுத்தா அதை கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மருந்து கொடுத்தா அழிக்கணும்னு கொடுத்தா நல்லதும் அழியும் கெட்டதும் அழியும். எப்படி? அதனால தான் ஆள் டல்லாயிடுறாங்க. சரிங்களா? சரி, இன்னும் இது வரைக்கும் இப்படியே தான். இது அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது, அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகி நம்மளே சாப்பிடுது. அதாவது ஆங்கில மருத்துவத்தில் போனீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 14 வியாதியும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கேன்சர் மட்டும் இல்லை. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற கிருமியை நம்மளே அழிக்குது. இது எப்படி புரிய வைக்கிறது? புரியல. சரிங்களா? இது புரியிற மாதிரி சொல்கிறேங்க. இந்த வெள்ளையணுக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது வெள்ளையணுக்களே அல்ல. இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு செல், ஒரு பாக்டீரியா, ஒரு கிருமி, எப்படியோ வச்சுக்கலாம். சரிங்களா? என்னன்னா இது ரத்தத்தில் பார்க்குறதுக்கும் வெள்ளையணுக்கள் மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால தான் வெள்ளையணுக்கள் தாச்சிங்கிறாங்க. சரி, ஆக்டிவிட்டீஸும் குணநலன், ஏதாச்சும் அந்நிய கிருமி வந்தால் போய் சண்டை பிடிக்கிறது, அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கும் வெள்ளையணுக்கள் மாதிரி இருக்குது, குணமும் வெள்ளையணுக்கள் மாதிரி இருக்குது, ஆனால் வெள்ளையணுக்கள் அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட கிருமி. இந்த ஒரு கிருமியை அழித்தால், அடையாளம் கண்டு அழித்தா கேன்சர் சுத்தம் சரியாயிடும். சரிங்களா? அந்த குறிப்பிட்ட கிருமியை அழிக்கிறது தான் இந்த மூலிகை சாறு. சரியா? குறிப்பிட்ட கிருமி பார்க்குறதுக்கும் வெள்ளையணுக்கள் மாதிரி, குணமும் வெள்ளையணுக்கள் மாதிரி, என்ன சார் குழப்பறீங்க, ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னா இது ஷார்ட்டாக தான் சொல்கிறோம். மற்ற வீடியோவில் பெருசாக இருக்கும். மக்கள் அதை ஜாஸ்தி பார்க்குறதுக்கு முடியல. ஏன்னா அவசர உலகம். சரிங்களா? தள்ளிவிட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? பார்க்குறதுக்கும் வெள்ளையணுக்கள் மாதிரி, குணமும் வெள்ளையணுக்கள் மாதிரி, ஒன்றும் புரியல சார் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு ஒரு மகளிருக்குன்னு ஒரு மீட்டிங் போடுறோம், ஒரு லோன் தர்றோம், ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 மகளிர் வாங்க, லேடிஸ் வாங்க அப்படின்னு சொல்லி 100 பேர்த்துக்கு இன்விடேஷன் தர்றோம், பத்திரிக்கை கொடுக்குறோம். ஒரு மாதிரி ஒரு லோன் கொடுக்குற மாதிரி ஒரு மீட்டிங் போடுறோம், வாங்க அப்படின்னு 100 லேடிக்கு நம்ம இந்த பத்திரிக்கை கொடுக்குறோம், அழைப்பிதழ். ஆனால் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா 120 பேர் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? நல்லா கேட்டுக்கணும். 100 பேருக்கு தானே பத்திரிக்கை கொடுத்தோம், எப்படி 120 பேர் வந்திருக்கிறாங்க? யார் இந்த பத்திரிக்கை கொடுக்காம யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருதுங்களா? அது மாதிரி யார் அந்த 20 பேர், பத்திரிக்கையே இல்லாமல் வந்திருக்கிறது யார் அந்த 20 பேருனால், அவங்க தான் பார்க்குறதுக்கும் லேடிஸ் மாதிரியே இருப்பாங்க, பேசுகிறது லேடிஸ் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் லேடிஸ் அல்ல. ஏன்னா நாங்கள் யாரையும் பேரை சொல்லக்கூடாது. பேரை சொன்னால் அப்புறம் அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. ஒரு குரூப் இருக்குது. சரிங்களா? பார்க்குறதுக்கும் லேடிஸ் மாதிரியே, பேசுகிறதும் லேடிஸ் மாதிரியே, ஆக்டிவிட்டீஸும் குணநலனும் லேடிஸ் மாதிரியே, ஆனால் லேடிஸ் அல்ல. சரிங்களா? அது சந்தேகப்பட்டால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். காரணம் லேடிஸ் விட அவங்க தான் அழகாக இருப்பாங்க, மேக்கப்பு அது இதெல்லாம் பார்த்தா அழகாக இருப்பாங்க. அது மாதிரி தான் இது ஒரு கிருமி. இது பார்க்குறதுக்கும் வெள்ளையணுக்கள் மாதிரி, குணமும் வெள்ளையணுக்கள் மாதிரி, ஆனால் வெள்ளையணுக்கள் அல்ல. இதை எப்படி அடையாளம் கண்டு அழிக்கிறதுங்கிறது தான் மருத்துவ உலகத்துக்கு ஒரு சவால். அந்த அந்த டுபாக்குரோனா வச்சுக்கலாங்களே, அந்த போலி வெள்ளையணு, சரிங்களா, அதை அழிக்கிறது தான் இந்த மூலிகை சாறு அப்படின்னு என்னுடைய ரிசர்ச். மற்றவங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது
அவங்களுடைய சௌகரியம். சரிங்களா? இந்த ஒரு இதை அழிச்சாச்சுன்னா இந்த 14 வியாதியும் இல்லை. 14 வியாதிக்கும் இதுதான் காரணம். இதை முழுசாக கேட்கணுமுன்னா எங்கள் இந்த அதில் ஓடிட்டுருக்கு நம்பர், அந்த நம்பருக்கு வந்து கேட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கு. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எதிர்காலத்திலையும் இந்த வியாதி வராது. சரிங்களா? காரணம் ஏன் எதிர்காலத்திலே வராது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாலோ எந்த மருத்துவர்கிட்ட போனாலோ இப்போ கேன்சர் அப்படின்னு போனீங்கன்னா முதல் கேள்வி கேட்பாங்க, உங்கள் பரம்பரையில் யாருக்காவது இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இல்லை சார், பரம்பரையில் எங்களுக்கு யாருக்குமே இல்லை, எனக்கு தான் வந்திருக்குது. நல்லா கணக்கு பண்ணிக்கணுங்க. சரிங்களா? காரணம் என்னென்னா, இப்போது அவங்க கேட்குறது எப்படின்னா, ஒரு குழந்தைய பார்க்குறோம், வர கண்ணு மூக்கு வாய் பார்த்தா அவங்க அப்பா மாதிரியே இருக்குது, அம்மா மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறோமா? கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருக்கும்போது அப்பா கிட்டே இருக்கிற கிருமி நமக்கு வராமல் போகுமா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஜீன் ஹெரிடிட்டரின்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு அது சில பேர் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்டி அவங்க அப்பாவும் அதில் செத்தான், அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் அதில் செத்தான், அவங்க தங்கச்சியும் அதில் செத்தான். சரிங்களா? இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் கேன்சர் வந்து இங்கே பெருசாக கிடையாது. அப்பாவுக்கு ஒரு 80 வயசில் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஜென்ரேஷனில் 40 வயசில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் 14 வியாதி சொல்லிக்கிறோம். ஒன்று அரிப்பா வரலாம், இல்லை ஆஸ்துமா இருக்கலாம். அதாவது பலம் கம்மியான தான் எல்லாருக்கும் வரும்னு நாங்கள் சொல்லலை. அந்த ஜீன் கிருமி ஒன்று தான், இது இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரை வச்சுட்டாங்க. கிருமி ஒன்று தான். இது தோலில் வந்தால் சோரியாசிஸ், எலும்பில் வந்தால் ஆர்த்ரைட்டிஸ், நுரையீரலில் வந்தால் ஆஸ்துமா, ஹார்ட்டில் போனால் ஹார்ட்டு வீக்கு, ஹார்ட்டில் இருந்து மெயின் ரத்த குழாயில் உள்ளே போச்சுன்னா ஹார்ட்டு பிளாக்கு, மூளைக்கு போயிடுச்சுன்னா மென்டாலிட்டி, முதல் வந்து மறதி, அப்புறம் மென்டல் டிஸார்டர், அப்படி அடிக்கிட்டே போகலாம் 14 வியாதி. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு முழுசாக வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சென்ட் வீடியோன்னு கொடுங்க. 1.5 மணி நேரம் வீடியோ கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் பேசுகிறது 1.5 மணி நேரம் உங்களுக்கு கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்குது. சரிங்களா? அதனால் கிருமி ஒன்று தான், இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வேறு. இங்கே வந்தால் மாரியம்மா, இன்னொரு மதத்துக்கு போனால் மேரியம்மா, இன்னொரு மதத்துக்கு போனால் பிபி, இப்படி மாத்திரம் இல்லைங்க. அதே மாதிரி கிருமி ஒன்று தான். தோல் உட்காந்தா ஒரு பேர், எலும்பில் உட்காந்தா ஒரு பேர், கிட்னியில் உட்காந்தா ஒரு பேர், அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குதுங்க. அதனால் கேன்சர் வந்து இங்கே ஒரு சாதாரண வியாதி. இந்த 14க்குமே கிருமி ஒன்று தான் சொல்லியிருக்கிறோம். அந்த ஒன்றை அழைச்சால் இந்த 14ம் இல்லை. அந்த ஒன்றை தான் இந்த மூலிகை சாறு அழிக்குது அப்படின்னு எங்களுடைய ஆராய்ச்சி. நீங்கள் நினைக்கலாம், எப்படா அந்த ஒரு கிருமியை மட்டும் இது அழிக்குது அப்படி என்றால், ஒரு விளக்கம் என்னென்னா, கொசு விரட்டி வைக்கிறோம் வீட்டில், கொசுவுக்கு தான் விஷம், ஈக்கு விஷம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க, கருத்தம்மாவில் ஒரு ஏரியாவில், அது கதையோ அது நிஜமோ தெரியாது, பொட்டை புள்ளை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்குறாங்கன்னு ஒரு படத்தில் காட்டினாங்க. சரிங்களா? கள்ளிப்பால் குடித்தா குழந்த செத்துரும். இப்போ கள்ளிப்பால் விஷம் தானே. ஆனால் அதே கள்ளியை வெட்டி போட்டிங்கன்னா ஆடு நல்லா சாப்பிடு, ஆட்டுக்கு உணவு, நம்மளுக்கு விஷம். சரிங்களா? இன்னும் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நான் பேசினா நிறைய பேசிகிட்டே இருப்பேன். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விவசாயம் பண்ணும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், சரிங்களா, கரும்பு நெல் வாழையெல்லாம் போடும்போது நிறைய களைகள் முளைக்கும். சரிங்களா? அப்போது களையை தோண்டுவோ கொத்துவோ என்னமோ பண்ணுவோம், ஆள் பவர் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, களை கொல்லி ஒன்று விட்ருக்குறாங்க. சரிங்களா? அதை எடுத்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பயிரெல்லாம் நல்லாயிருக்கும், களையெல்லாம் செத்து போயிடும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இது ஒரு களைக்கொல்லி மாதிரி, இது ஒரு மூலிகை. இது 12 வருஷம் ஆராய்ச்சி. சரிங்களா? ஆனால் வைத்தியமும் ஒரு வித்தியாசமான வைத்தியம். சரிங்களா? இந்த மூலிகை கொடுக்குறதே நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்குறோம். இந்தா சாப்பிட அப்படிங்கிறது எல்லாம் இல்லை. சரிங்களா? சரி, அப்போது இது ஒரு அதான் களைக்கொல்லி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்ஐவிலேருந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஹெச்ஐவியில் வந்து இந்த CD4 கவுன்ஸு, அது ஹெச்ஐவிக்காரனுக்கு தான் தெரியும். சொன்ன புரியாது, சொன்ன லேட் ஆகும். ரொம்ப வீக்காகி எந்திரிக்க முடியாமல், மாத்திரை சாப்பிட்டாலும் எந்திரிக்க முடியாமல் வந்தாலும் இங்கே வந்தால் ஆள் ரெடி ஆகிக்கிறாங்க. அதாவது இது இந்த மூலிகை சாறு எப்படின்னா,
உடம்புல தேவையில்லாததை அழிக்குது. ரத்தம் சுத்தம் என்றால் எல்லாமே சுத்தம். இதை மெயின் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சரி, இந்த மூலிகை சாறு இந்த மூலிகை சாறு ஒரு வித்தியாசமான முறையில் இது பண்ணுறோம். என்னென்னா, இந்த மூலிகை சாறை என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது கேட்பாங்க, அதை எப்படி இது எப்படி அதை எப்படி இது எப்படி இதுக்கு மருத்துவம் உண்டாது. அதை இது ஒரு மூலிகை சாறு. இதுக்கு FSSAIல சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட இடைஞ்சல். இத்தனை பேர் டெய்லி 70 பேர் 80 பேர் வரும்போது பக்கத்தில் கூட கண்ணை குத்தம் இல்லைங்க. எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, அங்கேருந்து வர்றாங்க, இங்கேருந்து வர்றாங்க. இந்த ஆள் என்னத்திடா கொடுக்குறா, இதை செக் பண்ணுறக்குன்னே ஒரு 50 பேருக்கு மேலே செக் பண்ணிட்டாங்க. ஆனால் தெரிஞ்ச பாடு இல்லை. சரிங்களா? இது என்னுடைய சொந்த ஆராய்ச்சி. சரி, இந்த மூலிகை சாறு அந்த தேவையில்லாததை அழிக்குது. எப்படி எப்படி அழிக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதை நீங்கள் மூலிகை சாறு வாங்கி உங்கள் சௌகரியம் எப்படி வேணால், ஏன்னா குடிக்கலாம், கொப்பளிக்கலாம், துப்பலாம், குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இந்த மூலிகை சாறு என்ன பண்ணுறோம், ஒரு 2 சொட்டு வேணால் உங்களுக்கு ஐடியா இருந்தால் காதில் ஊற்றிக்கிங்க. ஏன் காதில் ஊற்ற சொல்கிறோம் அப்படின்னா, காதுக்கு இழுக்கக்கூடிய பவர் இருக்குதுங்க. மார்கழி மாதம் வெளியே போகாத, சளி பிடிச்சிரும்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் பால்காரர் வெடிய வெடிய சுற்றுறார், அவருக்கு சளி பிடிக்கிறது இல்லை, நம்மளுக்கு மட்டும் சளி பிடிக்குது. காரணம் என்ன? காதுக்கு இழுக்கக்கூடிய பவர் அதிகம். அதனால தான் அந்த காலத்திலேயே துண்டு வேட்டிங்கிறதுக்கு விட மப்ளர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. காதை பூரா சுற்றிடுச்சுன்னா பனி உள்ளே போகாது. இன்னும் இலங்கையில் பார்த்தீங்கன்னா முதல் சுட்டுட்டே இருந்தாங்க, ஒவ்வொருத்தராக இந்த LTTயில் சுட்டுட்டு இருந்தாங்க. கடைசி என்ன பண்ணாங்க, விஷகுண்டை வீசினாங்க. விஷகுண்டை வீசினா என்ன ஆகுன்னா, அந்த விஷம் அடர்த்தி அதிகம். அது குறிப்பிட்ட இடத்துல அந்த கேஸ் அப்படியே நின்றுக்கும். அங்கே யார் யார் போய் நிற்கிறாங்களோ அதை அப்படியே காது வழியாக போந்து அப்படியே ஆஃப் பண்ணிடும். இன்னும் முழுசாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, செப்டிக் டேங்க் கழுவுறதுக்கு இறங்குனா விஷவாய் தாக்கி சேர்த்து போயிட்டாங்கன்னு. எப்படி இருந்தாலும் 3 மாதத்துக்கு ஒருக்கா வருது. ஆனால் ஒருத்தர் சாகிறதில்லை, 2 பேர் சாகிறாங்க, 3 பேர் சாகிறாங்க. ஆனால் இந்த விஷவாயை எப்படி தாக்குது அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் ஐடியா இல்லை. சரிங்களா? செப்டிக் டேங்கில் என்ன இருக்கும், விஷவாய் தான் இருக்கும். ஒருத்தர் இறங்குறாரு, இறங்குனது முகத்துக்கெல்லாம் போட்டு இறங்கினாலும் காது அடைக்கல, காது வழியாக பூந்து நேராக பிரெயினுக்கு போயிடும். ஒரு ஆள் இறங்குறாரு, இறந்துடுறாரு. 2வது ஆள் இறங்குறாரு, என்னடா இறங்கின ஆளை காணும், 2வது ஆள் இறங்குறாரு. 3வது ஆள் இறங்கும்போது தான் அந்த விஷவாயும் வெளியே போயிடுது, தப்பிச்சுக்கிறார். சரிங்களா? அது இன்னும் நிறைய விளக்கம் ஜாஸ்தி இருக்குது, ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதனால் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த காதில் ஒருத்தர் பழைய காலத்து மெத்தடுக்கே தான் போயிட்டுருக்குறேங்க, புதுசிலெல்லாம் வேண்டாம், மீண்டும் பழைய காலத்துக்கே போகணுன்றது ஆராய்ச்சியாக பண்ணிட்டுருக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்ல போதையில் இருக்கிறார், கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு போதைன்னு வச்சுக்கோங்களேன். குடங்குடமாக தண்ணி ஊற்றினாலும் சரியாகாது. சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்கிடாதீங்க, அது குருடாயில் கலக்கி தான் விற்கிறாங்க நிறைய இடத்துல. சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்து நல்ல போதையில் இருக்கிற ஆளுக்கு 3 சொட்டு காதில் விட்டால் போதும், 10 நிமிஷத்தில் அந்த போதை காணாமல் போயிடும். ஏன்னா பழைய காலத்து ஆளுகளை கேட்டு பாருங்கள், இப்போத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது. சரிங்களா? அதனால தான் இந்த மூலிகை சாறு இது காதில் 2 சொட்டு ஊற்றுனா நல்லது. இது கேட்குறது கேட்காதது உங்கள் சௌரியம். அதனால தான் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, நானெல்லாம் ஒரு 8 வயசு 5 வயசெல்லாம் இருக்கும்போது சனிக்கிழமையான நல்ல குளிப்பாட்டிட்டு காதில் எண்ணெய் ஊற்றுவாங்க, கண்ணில் எண்ணெய் ஊற்றுவாங்க. இப்போத்த டாக்டர்னு சொல்கிறாங்க, காதில் ஊற்றக்கூடாது, கண்ணில் ஊற்றக்கூடாது. அப்போ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றுனாங்கல்ல, காதில் ஊற்றுனாங்கல்ல, ஏதாச்சும் ஆச்சா? ஒன்றுமே இல்லை. காரணம் இல்லாமல் அந்த காலத்தில் பண்ணலை. ஒன்று. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் முதுகு பிடிச்சிருச்சு, மூச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னால் ஒருத்தர் வீட்டுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வைத்தியர் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் வாயில் ஏதோ ஒரு மூலிகையை நல்லா மென்னுட்டு காதில் 2 ஊதுவாங்க, பண்ணு சரியாகி போகும். சரிங்களா? அதையை பேஸ் பண்ணி தான் அந்த காதில் ஊற்றுறது என்னன்னு எனக்கு பண்ணி பார்த்தேன். சரியாச்சு. ஏன்னா காதில் தண்ணி ஊற்றுற என்னமோ போதில்லைங்க, 2 சொட்டு மூலிகை சாரில் என்னத்தையாக போகுது. சரி, இது காதில் ஊற்றும்போது ரத்தத்தில் கலந்துறதுங்க. ரத்தத்தில் கலந்ததுமே இந்த மூலிகை அந்த குறிப்பிட்ட கிருமிக்கு பாய்சன் சொன்னமே இல்லைங்க.
கொசு விரட்டி வச்சா கொசுவுக்கு தான் பாய்சன், ஈக்கு பாய்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரத்தத்தில் கலந்ததுமே இந்த கேன்சர் செல்லு, அதான் அந்த மோசமான டுபாக்கோர் செல்லுன்னு சொன்னோம்ல, போலி வெள்ளையணு, அதுக்கு இது பாய்சன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. பாய்சன் நினச்சிக்காதீங்க, எத்தனை லிட்டர் வேணாலும் குடிக்கல, ஒன்றும் ஆகாது. அந்த குறிப்பிட்ட கிருமிக்கு இது ஆகாது. இன்னும் கிராமத்தில் சொல்லுவாங்க, கோழி கறி தின்னுட்டு எல்லோருண்டி தின்றாத பாய்சன் ஆயிரும் அப்படிம்பாங்க. சரிங்களா? அது மாதிரி இது காதில். அதுக்கு அடுத்தது இந்த மூலிகை சாறு. இந்த மூலிகை சாறு இந்த குறிப்பிட்ட கிருமி அழிக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் அது எந்தெந்த வகையில் அழிக்கிறங்கிறத இப்போ சொல்கிறோம். ஒன்று காது. அதுக்கு அடுத்தது இந்த மூலிகை சாறை வாயில் ஊற்றி நாக்கு கடியை 10 நிமிஷம் வச்சுட்டு நீ முழுங்குனாலும் சரி துப்புனாலும் சரி அப்படின்னு சொல்கிறோம். எல்லா டாக்டருமே மருந்தை குடிக்கத்தான் சொல்லுவாங்க. இது குடிக்காத உங்கள் சௌரியம். நாக்கு கடியை வச்சாலே போதும். நாக்கு கடியை 2 சுரப்பிகள் இருக்குங்க, அது டக்குன்னு எடுத்து பிளட்டில் கலக்கிடும். உதாரணத்துக்கு இப்போ வெத்தலைவாக்கு போடுறீங்க, பான்பராக் போடுறீங்க, புகையில போடுறேன், முழுங்குறதே இல்லை, இங்கே தான் வச்சுக்கிறேன், ஆனால் போதை வருதா இல்லையா? காரணம் நாக்கில் 2 சுரப்பி இருக்குது. நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் போனாலும் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு மாத்திரையை பாக்கெட்லேயே வச்சுக்க சொல்லுவாங்க. ஏதாச்சும் அடைக்கிறது பிடிக்குது அப்படின்னா மாத்திரை எடுத்து டக்குன்னு நாக்கடி தான் வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக் ஒரு செகண்டில் நடக்கிறது தான், 10 செகண்டில் நடக்கிறது தான் ஹார்ட் அட்டாக். நாக்கு கடியை வச்சிங்கன்னா சடக்குன்னு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிடும். சரிங்களா? மாத்திரை சாப்பிட்டு முழுங்குனா கூட உள்ளே போய் ஜீரணமாகி பிளட்டில் கலக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஹார்ட் அட்டாக்கார 1.5 மணி நேரம் எங்கே தாங்க முடியும்? அதனால தான் அதையே பேஸ் பண்ணி தான் இந்த மூலிகை சாரை வாயில் ஊற்றி நாக்கு கடியை 10 நிமிஷம் வச்சுக்கோ. சரிங்களா? அந்த வழியாக அழிக்குது. இன்னொன்று தொப்புள். இந்த தொப்புளில் பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேதா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 7200 நரம்புகளுக்கும் இந்த தொப்புளில் கனெக்ஷன் இருக்குது. நமக்கு உடம்புக்கு தலைவாசலே இது தான். நம்ம உற்பத்தி ஆகிறதே இந்த தொப்புள் கொடியில் தான். சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் சூடு பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். சூடு பிடிச்சிட்டோன்னா உடம்பு ஹீட் ஆயிரும், யூரின்னு ட்ராப்பாக ஒரு சரியான எரிச்சலாக இருக்குது. இத்தனை மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. 4 சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து இங்கே தேய்ச்சிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் சரியாயிடும். கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்பாருங்க, ஏன்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சரியா? அப்போ இங்கே கொடுத்தா இதானே உற்பத்தி, தலைவாசல் இதில் தானே உற்பத்தி ஆகிறோம். அதனால தான் 2 சொட்டு அந்த மூலிகை சாறை இதில் தேய்ச்சிக்க சொல்கிறோம். சரிங்களா? அப்படி தேய்க்கும்போது இது உடம்பு பூரா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ காதில் ஊற்றுறது ஒன்று, நாக்கு கடியை வைக்கிறது ஒன்று. காதில் ஊற்றுறது உள்ளே போகாது, சாச்சா வந்துடும். ஆனால் அதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. அது இந்த இது சொல்லுவாங்க சவ்வூடு பரவுதல் முறை அப்படின்னு, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு லேட் ஆகும். சரிங்களா? அதனால தான் விளக்கத்தை 1.5 மணி நேரம் வீடியோ இருக்குது, அதில் கேட்டோம். அப்போ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 3 ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த மூலிகை சாறு இந்த குறிப்பிட்ட கிருமிக்கு பாய்சனன்னு சொல்கிறோம். விஷவாய் தாக்கி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறோமில்ல, அது மாதிரி இப்போது இந்த மூலிகை சாறினுடைய வாசனை காதுக்கு போகிற மாதிரி கிராமத்தில் சொல்கிறாங்க இல்லைங்க, மூலிகை மெல்லு காதில் ஊதுனா சரியாக போகணும். அப்போ வர்ற 50 பேர்த்துக்கு மென்று காதில் ஊதிட்டு இருந்தால் என்னுடைய வாய் என்ன ஆகும்? அதையும் ஒரு கணக்கு பண்ணோம். சரி, கூட வர்ற அட்டண்டர்கிட்டவாவது இந்த மூலிகையை கொடுத்து நல்ல மென்று காதில் ஊதுன்னு சொல்லலான்னு பார்த்தோம். இது காதில் எல்லாத்தையும் இழுக்கும்போது கூட வந்தவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வியாதி இருந்து அதையும் ஊதி விட்டால் என்ன பண்ணுறது? இதையெல்லாம் கணக்கு பண்ணிட்டோம். அது பல லட்சம் செலவு பண்ணி இதுக்கு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சோம். என்னென்னா ஒரு வாட்டர் ஃபில்டரில் ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே இந்த மூலிகை சாரை ஊற்றி அதுக்கு ஒரு டியூப்பை சொருகி அதில் மீன் தொட்டி மோட்டர்னுடைய காற்று உள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிடுறோம். அப்போ மீன் தொட்டினுடைய காற்று உள்ளே போகும்போது அந்த மூலிகை கலக்கும்போது மூலிகை கலந்த காற்று வெளியில் வருது. அதை காதில் 2 காதில் மாட்டுற மாதிரியும் மூக்கில் மாட்டுற மாதிரியும் செட் பண்ணிக்கிறோம். அந்த மூலிகை சாரினுடைய ஸ்மெல். சரிங்களா? அப்போ காது வழியாக இழுத்துக்குது ஒன்று. அதான் விஷவாயு சொன்னோம்ல, விஷவாயு காது இழுக்குமோன்னு சொன்னோமா, அது மாதிரி இந்த குறிப்பிட்ட கிருமிக்கு இது விஷவாய் ஒன்று. மூக்குலேயுமே 2 மாட்டி விட்டுறோம். காரணம் ஆக்சிசெட் மூக்கு வழியாக. அதாவது நல்லா நீங்கள் யோகாவுக்கு போயிருக்கிறேன், யோகாவுக்கு போனால் நல்லா மூச்சு இழுத்து விட்டால் உங்களுக்கு பிராணாயாமம் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறாங்களே, நல்ல மூச்சை இழுத்து நிறுத்தி விட்டால் கை காலுக்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த மூலிகை சாரினுடைய ஸ்மெல்லை
நல்லா இழுத்து விட்டீங்கன்னா எல்லா நாடி நரம்புகளுக்கும் இது சப்ளை ஆகுது. எப்படி சப்ளை ஆகுது? ரத்த ஓட்டத்தில் தான். ரத்தம் எதுக்கு சுற்றுது? இந்த ஆக்சிஜனை கொண்டு போய் எல்லா பக்கம் கொடுக்கறதுக்கு தான். அப்போ இந்த மூலிகை ஸ்மெல்னுடைய அந்த ஸ்மெல்லை கொண்டு போய் ஆக்சிஜன் மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது எந்தெந்த இடத்துலையோ ஒருத்தருக்கு டாக்டர் சொல்லுவாங்க, முதல் இடத்துல ஒருக்கா வந்துச்சு, ரெண்டாவது 4-5 இடத்துல வந்துடுச்சு, பெட் ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்தாச்சுன்னா 4-5 இடத்துல பரவி இருக்குது. ஒரு இடமான ஏதோ குத்தலா தோன்றலா பிடிக்கலாம் என்னமோ பண்ணலாம். இத்தனை இடத்துக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? இது ரொம்ப முத்தி போச்சு, 4th ஸ்டேஜ் ஆகி போச்சு, உடம்பு பூரா ஸ்ப்ரெட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மூச்சு இழுக்கும்போது என்ன ஆகுது? அது எல்லா பக்கம் போய் சப்ளை ஆகும்போது எந்தெந்த ஏரியாவில் இருக்குதோ அதெல்லாம் அழிஞ்சிருது. ஒன்று. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தோலில் வந்துடும். தோலில் வரும்போது நம்ம இந்த நரம்பில் வந்து இது பெரிய பெரிய நரம்புகள், இது சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். தோலில் இருக்கிற நரம்பு வந்து லேசாக நூல் மாதிரி இருக்கும். அங்கே போய் இந்த மருந்து ரீச் ஆகிறது கஷ்டம். அதனால் இது உடம்பு பூரா பூசி குளிச்சுக்கோன்னு சொல்கிறோம். அதனால தான் 3 நாள்லேயே வித்தியாசமாகிடுது. சரிங்களா? ஓகேங்களா? எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி 5 வகையில் காதில் ஊற்றலாம், நாக்கடியை வைக்கலாம், குடிக்கலாம், தொப்புல வைக்கலாம், காது வழியாக காற்று வழியாக கொடுக்கலாம், மூக்குலேயும் காற்று வழியாக கொடுக்கலாம். அந்த மாதிரி வடிவேல் சொன்ன மாதிரி இப்படி சுற்றிலி 5 இடத்துலையும் கேட்டை போட்டால் சிக்கித்தானே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி. அதனால தான் இது 5 கண்ட்ரிஸில் நான் பண்ணிகிட்டு இருந்தது. சரிங்களா? கேன்சரை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படி என்றால் மாவு ஒன்று தான். சரியா? லேசாக ஊற்றுனா ரோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ரோஸ்ட் அப்படிங்கிறதான் ஆஸ்துமா. நுரையீரலில் இந்த கிருமி லேசாக பரவவும் 100 நாளில் சாகவும் நம்மக்கிட்ட வெள்ளையணுக்கள் போய் அதை அழிக்கவும் அது சளியாக மாறவும் லொக்கு லொக்குன்னு இருமி துப்பவும் இதுதான் ஆஸ்துமா. அதே மாவை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுனா என்ன சொல்கிறோம்? அது இட்லிங்கிறோம். புரியுதுங்களா? ரோஸ்ட் அப்படிங்கிறத ஆஸ்துமா. அதே மாவை இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஊற்றுனா என்ன சொல்கிறோம்? இட்லிங்கிறோம். இட்லிங்கிறது தான் பிரெயினில் டியூமர், பிரஸ்டில் டியூமர், கிட்னியில் டியூமர் சொல்கிறாங்க. இன்னும் அதே மாவை ஜல்லடையில் ஊற்றுனா என்ன பண்ணுறோம்? பூந்திங்கிறோம், சின்னது. அதை தான் என்ன சொல்கிறாங்க? மார்பில் சிஸ்ட்டு, ஓவரியனில் சிஸ்ட்டு, கிட்னியில் சிஸ்ட்டு, பிரெயினில் சிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சின்னதாக இருந்தால் சிஸ்ட்டு. சிஸ்ட்டை கவனிக்காம விட்டா பெருசானா டியூமர், அதான் இட்லி. இட்லியும் கவனிக்காம விட்டா இது ஊத்தாப்பமாக மாறிடும். இதுதான் கேன்சர். ஒன்று. இந்த நம்மளுக்கு இந்த சிகப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், தட்டையணுக்கள்னு சொன்னோம். இதெல்லாம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா எலும்பு மஜ்ஜை, போன் மேரோன்னு சொல்லுவாங்க. எலும்பு மஜ்ஜையில் தான் இது உற்பத்தி ஆகுது. எலும்பு சூப் சும்மா தட்டி உறிஞ்சிற மேலே அதான் எலும்பு மஜ்ஜை. அந்த மஜ்ஜையில் போய் இந்த கேட்டில் உற்பத்தி ஆகி வெளியில் வர்ற கேட்டில் இந்த போய் கிருமி உட்காந்துருச்சுன்னா உற்பத்தியாகி வர்ற சிகப்பணுக்களை பூரா இது சாப்பிட்ருது. இதுதான் பிளட் கேன்சர். ஆக மொத்தம் கேன்சருங்கிறது இங்கே ஒரு சாதாரண வியாதி தான். 3 நாள் எடுத்தாலே உங்களுக்கு 3 நாள் இந்த மூலிகை சாரை யூஸ் பண்ணனாலே உங்களுக்கு வித்தியாசத்தை உணரலாம். சரிங்கய்யா. ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு 12 வருஷம் ஆஸ்துமா இருந்து அதை சரி பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சி இப்போ மக்கள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய நலன் தர மாதிரி மூலிகை இது செஞ்சு வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட 14 வகையான நோய்கள் அது முற்றிலும் சரி பண்ணுது. முற்றிலும் சரி பண்ணுது. 14 வகையை கேட்கணும்னா ரொம்ப லேட் ஆகும், 1.5 மணி நேரமாக. இப்போ நம்மகிட்ட அந்த மூலிகையை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நேரில் வந்து பார்த்துட்டு தான் எடுக்கணுமா, இல்லை ஃபோனில் இருந்து ஆர்டர் பண்ணி வீட்டில் இருந்தோம் வீட்டில் கொடுக்கறது கஷ்டம், நேரில் வந்தால் தான் நல்லது. நல்லது. 1. 2வது இது மூலிகை, இது அன்னன்னைக்கு பண்ணுறது. ஓகே. அன்னன்னைக்கு பண்ணி அன்னன்னைக்கு கொடுக்குறது. மச்சக்காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்கல்ல, அன்னன்னைக்கு தான் கொடுப்பாங்க. 2 நாள் வச்சா கெட்டு போயிடும். கண்டிப்பாக. அதனால நேரில் வந்தால் நல்லது. 1. 2வது நேரில் வந்தால் தான் இங்கே எத்தனை பேர், ஏன்னா நிறைய போலி டாக்டர்கள் அதிகமாகி போச்சுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. 1 மண்டலை சாப்பிடும், 2 மண்டலை சாப்பிடணும், அப்புறம் அதோட அவங்களே ஆப் ஆகி போயிடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால நேராக வந்தீங்கன்னா எத்தனை பேர் வர்றாங்க, ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அத்தனை செலவானே, இத்தனை செலவானே, கடைசியில் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் யாரும் கூட வந்தவங்க யாருன்னே தெரியாது. எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இங்கே வர்றதுனால இந்த மூலிகையை எடுக்கிற இந்த 3 நாளைக்கு மட்டும் பத்தியம், அந்த பத்தி சாப்பாடு அதை நாங்களே கொடுத்துட்றோம். ஓகே. அது ஃப்ரீ தான். வசதி இல்லையா தங்கிக்கலாம், தங்குறது ஃப்ரீ தான், சாப்பாடு ஃப்ரீ தான். ஓகே. வசதி இருந்தால் நீங்கள் வெளியிலே தங்கிக்கலாம். டயட் ஃபுட்டு நீங்கள் வெளியில் வேணும், உப்பு புளி இல்லாமல் சாப்பிடணும், இனிப்பு இல்லாமல் சாப்பிடணும் 3 நாளைக்கு மட்டும். ஓகே. அது நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். இது வந்து இங்கே சாதாரணம் தான். ரைட்டுங்க. ஸோ நேரில் வந்து ஒரு வாட்டி இது வரைக்கும் குணமே ஆகாதவங்க கண்டிப்பாக உங்களை வந்து நேரில் வந்து பார்த்தா நிச்சயம் மாற்றம் இருக்கும். ரொம்ப முடியாது, எந்திரிக்க முடியாது, வர முடியாது, வர்ற கண்டிஷன் இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து மருந்து வாங்கிட்டு போய்க்கலாம்.
வாங்கிட்டும் போய்க்கலாம். வாங்கிட்டு போய்க்கலாம். அவங்களுக்கான இதையும் இப்போ நம்ம சொல்லி சென்னை, கொடுத்துறோம். பெங்களூர், ஆ. திருநெல்வேலி, ம். மேட்டுப்பாளையத்துலேருந்து எங்கெங்கே பஸ்ஸு போகுதோ, அதாவது டிராவல்ஸ் பஸ் இல்லை டிராவல்ஸ் ம். போகும்போது அதில் வந்து டெய்லியும் கொடுத்துட்றோம். முதல்ல 3 நாளைக்கு ஒட்டுக்கா கொடுத்தோம். சரி சரி சரி. இப்போ டெய்லி கொடுத்துட்றோம். சரி, ஐஸ் செஞ்சு பாக்ஸில் கொடுத்துற வச்சு டெய்லி கொடுத்தா தானே நீங்கள் நைட் கொடுத்தா தானே நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு கொடுத்தா நாளானிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ரைட். அப்படியே பண்ணிட்டு இருக்கிறோம் சூப்பர். இப்போ. சூப்பருங்க, சிறப்பு. அதனால ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ஆ. இப்போ இங்கே கூட்டம் வர்றதுனால ஆ. உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான். ம். ஒருத்தங்கிட்ட கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா சுற்றி வீட்டுக்காரர் சும்மா இருக்க மாட்டான். ஆ. ஆ. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சுற்றி வீட்டுக்காரர் சும்மா இருக்க மாட்டாங்க. ம். அதனால நிறைய பேர் இந்த ஃபேக் ஐடியை வச்சு ம். அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அதாவது பொழப்பில்லாதவன் தான் உட்காந்து இந்த குரங்கு போன நோடுற மாதிரி நோண்டிகிட்டே தெரியும். ம். சரியானவங்க பேட்டி கொடுத்தாரு, சரியானவங்க யாரு போய் எல்லாருமே கம்ப்யூட்டர் பார்த்துட்டா இருக்கிறாங்க, எல்லாரும் போனை பார்த்துட்டா இருக்கிறாங்க, அது முட்டாள்தனமாக கேட்குறாங்க. ஒன்று. ம். அதனால யாருன்னாலும் நேராக வந்து பாருங்க. ம். அப்போ தான் நான் உண்மையா பொய்யாங்கிறது தெரியும். இந்த கமெண்ட்ஸை பார்த்து யாரும் வராதீங்க. ஒன்று, அதை போட்டி இருக்கிறவங்க மாற்றி மாற்றி போடுவாங்க ஃபேக் ஐடி வச்சு. ம். 3 ஆச்சுங்களா? இன்னொன்று, நிறைய பேர் காரில் வர்றாங்க, முடியாமல் வாடகை காரில் வர்றாங்க. வாடகை காரில் வரும்போது கார் டிரைவர் கேட்குற அப்படின்னா நிறைய பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க, எனக்கு ஏதோ கவனிங்க அப்படிங்கிற. அப்படி கவனிக்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் இல்லை. 15-20 வருஷமும் ஒரே ரேட்டில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு போய் 4 ஸ்கேன் எடுக்கிறீங்கல்ல, ஆமாம், அந்த காசு தான் நாங்களே வாங்குறோம். பெருசாக ஒன்றும் கிடையாது. சூப்பர் சூப்பர். அதனால் யாருக்கு கமிஷன் இல்லை. அதனால் அவங்களும் போடுவான், ம். பக்கத்து வீட்டுக்காரன் போடுவான், ம். அப்புறம் இத்தனை கூட்டம் வரும்போது வேண்டாதவனும் போடுவான். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால் யாருன்னாலும் அந்த கமெண்ட்ஸை பார்த்து வர வேண்டாம். சரிங்களா? சரி. உண்மையா பொய்யா நேராக வந்து பார்த்தா தானே தெரியும். நீங்களே கண் கூட பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். சூப்பர். பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சூப்பர். இருக்கிறது அப்படியே வெளிப்படையா எல்லாமே சொல்லி வெளிப்படையே ஓப்பன் தான். ஆமாம், எல்லாமே ஓப்பன் தான். அதனால தான் 5 கண்ட்ரிஸில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஏகப்பட்ட பேர் குடைச்சல் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, அதனால இப்போ வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் இங்கே பண்ணுறாங்க. 3 நாள் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் விட்டுருக்குறாங்க. ஓகே. வியாழன் வெள்ளி சனி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஏன்னா இதுக்கே முடியல. சரிங்களா? இங்கே 3 நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கல்யாண வீடு மாதிரி இருக்குது. 70 பேர் 80 பேர் வர்றாங்கன்னா 3 வேளை சாப்பாடு நாங்களே கொடுக்குறோம். குடும்பமே தான் வேலை செய்கிறோம். ஆளுக்காரன் வந்து சும்மா ஒரு 4 பேர் தான் வச்சிருக்கிறோம். ஜாஸ்தி சேர்த்துறது இல்லை. ஏன்னா இதனுடைய சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவே எப்படியெல்லாம் மேப் போடுறாங்க. சரிங்களா? சரி சரிங்க. அதனால் அதையும் நாங்கள் பெருசாக பண்ணுறதுக்கு விரும்பலை. ரொம்ப பெருசு பண்ணால் ராமர் பிள்ளை கதை பண்ணிடுவான். ஏன்னா கறந்து குடித்தா குடிச்சேக்கலாம், மடி கை அறுத்தா ஒன்றும் கிடைக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த மெத்தடில் தான் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், நேராக வந்து பாருங்கள், விசாரிக்கவே வேண்டாம். ஃபோனில் 1/2 நிமிஷம் 1/4 நிமிஷம் தான். முழுசாக வேணும்னா இன்னும் நிறைய வீடியோ எடுத்துருக்குறோம். அந்த வீடியோவில் 1.5 மணி நேரம் இருக்குது. 14 வியாதி பற்றி படித்தவனுக்கும் புரியணும், ஒன்றுமே படிக்காதவங்களுக்கும் புரியணும். அந்த மாதிரி தான் கொடுத்துக்குறோம். என்னுடைய கணக்கில் படிக்காதவங்களுக்கு தான் நல்லா புரியுதுங்க. ஒரு 7 8வது படித்தா நல்லா புரியுதுங்க. 2 டிகிரி 3 டிகிரி என்ன கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? சரி சரி, தப்பாக நினைக்கக்கூடாது. நானும் டிகிரி தான் படிச்சிருக்கிறேங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறோம். அதெல்லாம் போனால் லேட் ஆகும். புரியுது புரியுது. கேளுங்க, வேறு வீடியோ அனுப்புகிறோம், பாருங்கள், தெரியும். ஓகேங்களா? எல்லா யூடியூபருமே சொல்லுவாங்க, இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த பெல் ஐக்கான் அமுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா யூடியூபர்காரர். இது நான் சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய வீடியோ விட போகிறோம். சரிங்களா? இந்த வியாதி வந்து முதல் பணக்காரனுக்கே வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் வருது, தலைவலி காய்ச்சல் மாதிரி. இது ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அடுத்த வீடியோவில் தர்றோம். இதை சேவ் பண்ணி வச்சு 10 பேர்த்துக்கு அனுப்புங்க. 4 பேர் பிழைக்கட்டும். அடுத்த வீடியோவில் இந்த வியாதியெல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறது ஒரு சொல்கிறோம். ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சி. ஒரு சமூகத்துக்கு மட்டும் வியாதியே வரமாட்டேங்குது, சுத்தமாகவே வரமாட்டேங்குது. ஹார்ட் அட்டாக்கோ அதெல்லாம் இங்கே சகஜம், இங்கே ஃப்ரீ, ரொம்ப சிம்பிளாக தான் க்யூர் ஆகுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இந்த வியாதியே வர்றதில்லை. அதுக்கு விளக்கம் தர்றோம். அதை கேட்டிங்கன்னா நீங்களும் வியாதி இல்லாமல் பார்த்துக்கலாம், அடுத்த தலைமுறையும் வராமல் பார்த்துக்கலாம். சரிங்க, ஓகேங்களா? நன்றிங்க. நன்றி. வணக்கம்.